மிட் நைட் இருக்கும். அப்போ தலைவர் ஃபோன் பண்ணார், நான் உனக்கு ஒரு gift வச்சுருக்கேன், நாளைக்கு ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. சரியெல்லாம் இருக்கு. ஆமாம் நாம தானா அமைச்சர் ஆகிட்டோமா. The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நீங்க பின்னாடி இருந்து கைத்தட்ட அந்த ஃப்ரேம். ஜோசப் விஜய் எனும் நான் என்ன அறியாமல் நான் அழுது எனக்குள்ளே இருந்த ஒரு குழந்தை வெளில வந்துட்டான். இருக்காதா? எவ்வளோ ஹர்டில்ஸுங்க, எவ்வளோ தடை, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த நொடி வந்து மேஜிக். நாங்கள் பட்ட துன்பங்கள், அவர் கடந்து வந்த அந்த கல்லடிகள், அந்த நொடி வந்து அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆனேன். ஒய் நாட், அது ஆளால நம்மளுக்குள்ளே ஒளிந்திருந்த ஒரு ஒரு குட்டி ஒரு அணில் வெளில வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் டக்குன்னு ஓகே கண்ட்ரோல். ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நிறைய விஷயங்கள் சரியெல்லாம் இருக்கு. ஆமாம் நாம தானா அமைச்சர் ஆகிட்டோமா. ராஜ்மோகன் என்னும் நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. நான் என் ஃபேமிலிக்கு சொல்லலை, என் ஃபேமிலிக்கு பாஸ் இல்லை, நான் பாஸ் டைப் பண்ண கிடைக்கல, விட்டுட்டேன். நான் ஒரு நெய்பர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, ஏன் விட்டு போனீங்க, ஏன் ஒய்ஃபை கூப்பிட்டு போல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நைட் இருக்கும். அப்போ தலைவர் ஃபோன் பண்ணார், நான் உனக்கு ஒரு gift வச்சுருக்கேன், நாளைக்கு ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. அப்படி தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. திங்க் பண்ணீங்களா? சிடிஆர் அண்ணா அவர் பேர் சொல்லும் போது டக்குன்னு அவர் ஃபேமிலியை கட்டுவாங்க. ஆதவ் சார் பேர் சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி, ஒரு பையனை கட்டுவாங்க. அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி என்னை சொல்லும் போது அங்கே யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ண கட் பண்ணி சிஎம்ஐ காட்டுறாங்க, தளபதியை காட்டுறாங்க. உடனே அவர் ஒரு ஸ்மைல் பண்ணார். உங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட போகுது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். ஸ்பெகுலேட்லாம் பண்ணாங்க. ஆமாம். ஆனால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை வந்து கல்வித்துறை, அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னோடனே we are very happy. ஓகே, ஃபர்ஸ்ட் நாள் என்ன கேட்டிங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் ஸ்பெகுலேஷன் பண்ணி ராஜ்மோகன் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு போட்டாங்க. எனக்கு வலிக்கல, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் இன்னொரு விமர்சனமும் வந்தது, திரைத்துறையிலேருந்தே அந்த விமர்சனம் வந்தது, அவங்களுக்கு அனுபவம் இல்லை, எப்படி அதை வந்துட்டு கையாள்வாங்க திரு ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத. விஷால், எஸ், ஏன் அவர் பேர் சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு பிறந்த நாள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? ஸ்ரீதர் வெம்புவுடைய ஸ்கூல் ₹1 அவங்க ஃப்ரீ எஜுகேஷன் தர்றதுக்காக ஆசைப்பட்ட ஒரு ஸ்கூல். இதெல்லாம் பண்ணவே முடியாது. நாங்கள் ஒரு 2-2.5 வருஷமா காசு பணம் அதெல்லாம் பல ரீசன்ஸ் அரசியல்லாம் சொல்லி அதை அப்படியே முடக்கி வச்சுருந்தாங்க. அவங்க இன்னும் ஷெல் ஷாக்லேயே இருக்காங்க. அவங்க கையெடுத்து கும்பிடும் போதோ, அவங்க தேங்க் பண்ணும் போதோ அது ஒரு தனி ஃபீல். அதுதான் செலிப்ரேஷன். The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான நேர்காணலில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவரை ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிவிட்டு ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அண்டு நான் எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கடைசியாக நம்ம மீட் பண்ணும்போதும் வந்து இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டில் தான் மீட் பண்ணோம். ஆக்சுவலி உலகத்தையே சுற்றி வர சுற்றுப்பயணம் கூட வீட்டிலேருந்து எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குல்ல, அதுதான் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒரு சிஸ்டராக, ஒரு ஃப்ரெண்டாக, நீங்களும் வந்துருக்கீங்க, நல்ல கிரிட்டிக்காக, எவ்வளோ சண்டை போட்டு எவ்வளோ கோபமான கேள்விகள்லாம் கேட்டு நிறைய அப்படி ட்ராவல் வந்துருக்கிறீங்க. ஸோ இன்னும் ட்ராவல் இன்னும் போக வேண்டியது இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து இவ்வளோ நல்லா ரிசீவ் பண்ணுறதுக்கு. பட் ஜர்னி வந்து இன்னும் லாங் வே டு கோ. எஸ் லாங் வே டு கோ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போ தான் நேரில் உங்களை பார்த்து வீடியோ மூலமாக வாழ்த்துக்கள் சொல்கிறேன். எதுக்குன்னா நீங்கள் அமைச்சரானதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால நான் அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மென்மேலும் உங்களோட அடுத்தடுத்த படிகள் வந்துட்டு நன்ற வளர்ந்து தமிழக மக்களுக்கும் அது வந்துட்டு அந்த வளர்ச்சி போய் சேரணும் அப்படிங்கிறது ஃபயர் மீடியா சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தெய்வமே. ஆக்சுவலி நீங்கள் தான் ஓப்பனிங் பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொல்கிற ஓப்பனிங். ஆக்சுவலி May 1 தான் நான் பிறந்தேன். இளையராஜா ஐயா பிறந்த நாளை தள்ளி கொண்டாடுற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் ரீஓப்பன் ஆன பிறகு
ஜூலை 1 இந்த கலர் ட்ரெஸ்ஸு ஆசை சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் கொண்டாட ஆரம்பித்தேன். அப்படியே அது பழக்கமாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம வந்து 2 பிறந்தநாள் நம்ம வந்து ஜாலியாக அப்படி சந்தோஷமாக கொண்டாடுவோம். கொண்டாட்டத்தையும் தாண்டிட்டோம். அது வந்து இந்த ஸ்கூல்ஸில் போன வரைக்கும் பிறந்தநாளுங்கிறது நமக்கு கிடையாது. நம்ம போய் சாக்லேட் கொடுத்து எல்லாரும் அன்றைக்கி வந்து ஆசை சாக்லேட் வாங்கும் போதோ காஃபி பை சாக்லேட் தரும்போதோ அது மற்றவங்களுக்கானது. கடையில் போய் இதுக்குன்னு ஆர்டர் பண்ணி கேக் வாங்கி கொண்டாடுறதா இருக்கட்டும். அப்புறம் காலேஜ் வந்த பிறகு காலேஜ் தான் ஃபென்டாப்லஸாக ஃபுல்லாக ஒவ்வொரு கேங்காக வந்து கேக் கட்டிங்லாம் பண்ணோம். அப்புறம் மீடியாவில் விஜய் டிவி நண்பர்கள்லாம் போட்டி போட்டு அந்த கேக் கட்டிங் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன்ற ஒரு ஜோனுக்கு வந்தாச்சு. ஓகே. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து வேறு மாதிரி ஒரு ஜோனை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ செலிப்ரேஷன் ஒன்றுமே இல்லை. இப்போ வர்ற வழியில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? அதான் உங்கள் மீட்டிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி கிளம்புறதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஸ்ரீதர் வெம்புவுடைய ஸ்கூல் ஓகே எல்லாருக்கும் ₹1 வாங்கமா ஃப்ரீ எஜுகேஷன் தர்றதுக்காக ஆசைப்பட்ட ஒரு ஸ்கூல். ஒரு 2-2.5 வருஷமாக அந்த ஒரு காரணத்துக்காக காசு பணம் துட்டு மணி அதெல்லாம் பல ரீசன்ஸ் அரசியல்லாம் சொல்லி அதை அப்படியே முடக்கி வச்சுருந்தாங்க. ₹1 கூட வாங்காமல் கூப்பிட்டு அவங்க கையிலே நானும் என்னுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி எங்களுடைய ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துட்டு அவங்க இன்னும் ஷெல் ஷாக்லேயே இருக்காங்க. அதெல்லாம் எல்லாம் போயிட்டு பசங்களுக்கு கல்வி தர வேலையை பாருங்கள், முடிஞ்சால் சிஎஸ்ஆர் பண்ணுங்கள், எல்லா அரசு பள்ளிகளுக்கும் சேர்த்து உதவி பண்ணுங்கள், நல்லது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் செலிப்ரேஷன். அவங்க சந்தோஷமாக ஆச்சரியமாக பார்ப்பாங்களே, அப்படி ஒரு கண் கலங்கி சிரித்த மாதிரி பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அவங்கன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே அந்த நேரத்தில் கையெடுத்து கும்பிடுவாங்க. இதெல்லாம் பண்ணவே முடியாது. நாங்கள் ஒரே மடையில் கிட்டத்தட்ட 1000 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றில் எண்ணியில் தான் உங்களோட எல்லா கிளியரன்ஸும் முடிஞ்சு போய் படிப்பு சொல்லித்தர வேலையை பாருங்கள், பதிலுக்கு ஃபீஸை குறைச்சிங்கனாலே போதும். பசங்க தலையில் வந்து நீங்கள் போய் அந்த ஃபீஸை வந்து இங்கே தர்ற லஞ்சத்தை அங்கே ஃபீஸாக வாங்க போகிறீங்க, இங்கே தர லஞ்சத்தை வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து அவங்க தள்ள கிடப்பதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெடுத்து கும்பிடும் போதோ அவங்க தேங்க் பண்ணும் போதோ அது ஒரு தனி ஃபீல். அதுதான் செலிப்ரேஷன். அதுக்கு மேலே என்ன? சூப்பர்ண்ணா. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இந்த செலிப்ரேஷன் நினைக்கிறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருந்திருக்கும். பட் நிறைய விஷயங்கள் பேசணும். நான் அங்கேருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன், விட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணும்பொழுது உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லைஃப் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு கேட்டேன். அப்போவே நீங்கள் பெரிய சேஞ்சஸ் சொன்னீங்க. அது எப்போ கரெக்டாக மீட் பண்ணோம் அப்படின்னா மதுரை மாநாடுக்கு அப்புறம் மீட் பண்ணோம். எஸ் கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அமைச்சரானதுக்கப்புறம் உங்களை நான் இன்றைக்கி மீட் பண்ணுறேன். பெரிய டிஃப்ரென்ஸ், பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்லாம் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? கீர்த்தி, நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் ஒரு துறவி மனநிலைக்கு வந்துட்டேன். ஒரு மெடிடேஷன் ஜோனில் தான் இருக்கேன். இப்போ எல்லாரும் நம்ம தம்பிங்களாக கூட கேட்டாங்க, ப்ரெஸ் மீட்லாம் எப்படி அவ்வளோ காமன் கம்போஸ்டாக பண்ணுறீங்க? அவருக்கு கேள்வி கேட்குறவங்கள பதில் சொல்லி அப்படி காரசாரமாக போகணுங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். நான் எங்கேயாவது ஏதாவது யோசிக்கும் போது ஒரு மரத்தை பார்க்குறோம். ஒரு மரம் வந்து இன்னொரு மரத்தை விட நல்லா வளரணும்னு நினச்சி வளர்கிறதே கிடையாது. அது சேர்ந்து வளருது இல்லையா? நாம் மட்டும் ஏன் அவனை விட இதுவாக வரணும், இவனை அழிக்கணும், அவனை அழிக்கணும், தேவையில்லை. சேர்ந்து வளரலாம். அவரவருக்கு அவருடைய வளர்ச்சி. அது மாதிரி ஒரு செடியில் ஒரு பூ பூக்கலன்னு வைங்களேன், அது செடியோட மிஸ்டேக்கே கிடையாது. அந்த மண், அப்போ வந்து ஒரு தண்ணி, மழையே பெஞ்சாலும் அந்த செடிக்கு போச்சா, சன் கரெக்டாக பட்டுச்சா, எவ்வளோ. அப்போ அந்த என்விரான்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ. மனிதர்களும் இப்படி தான். ஒவ்வொருத்தருடைய வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய தூரம் புரிஞ்சுக்கணும். பட் அந்த அக்செப்டன்ஸ்குள்ளே இத்தனால டினைலில் இருக்கும்போது பயங்கர கொந்தளிப்பாக இருப்போம். பட் இதுதான் அந்த பாட்டில் கூட வரும்ல, எல்லா பூவிலும் வாசம் உண்டு, எல்லா பாட்டிலும் ராகம் உண்டு, எந்தன் வாழ்விலும் ஒரு அர்த்தம் உண்டு, எல்லார் லைஃப்லையும் ஒரு பர்பஸ் இருக்குன்றது தான் பீஸ் ஆஃப் மைண்ட். கிரேட். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொன்னீங்களே, மரம் வந்து தன்னை போட்டி போட்டுட்டு வளர்றது கிடையாதுன்றது. அது எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பொக்கே வருதா, ரூம் ஃபுல்லாக பொக்கேவாக இருக்கும்போது புத்தகம் பொக்கேவும் நிறைய ஆயிடுச்சு, பொன்னாடையெல்லாம் கம்மியாயிடுச்சு. வெரி ஹாப்பி. ஓகே. அப்போ அதெல்லாம் பசங்க அழகாக நாங்களாம் அடுக்கி வச்சுட்டு சாப்பிடும் போதெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்க்கும்போது ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்து அந்த பூக்களும் புத்தகம் நிரம்பி இருக்கிற ஒரு அறையில் வாசிக்கும் பழக்கமே இல்லாத ஒருத்தர் இருந்தாலும் கூட ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்துருவார். அதுக்காக தான் அந்த புத்தகம்லாம் காத்திருக்கு. அப்போ அரை முழுக்க இது மாதிரி புத்தகங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது, முன்னாடி வீடு இருந்தது, அப்புறம் புக்ஸுக்காகவே நம்ம அங்கங்கே லைப்ரரிஸ்லாம் இருந்தது. பட் நம்மளை தேடி புத்தகம் வருது. அப்போ எவ்வளோ இந்த பாக்கியம் யார் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம இந்த பதவிக்கு வந்த பிறகு மரியாதை மதிப்பு அதோடு சேர்த்து விலை மதிப்பில்லாத அத்தனை புத்தகங்கள் வருது. அதையெல்லாம் சேகரம் செய்கிறோம். அங்கங்கே குட்டி குட்டியாக லைப்ரரிஸ் உருவாக்குறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். ஓகே. ஆமாம். விஜய் விருந்தகம், விஜய் படிப்பகம் அப்படின்னு தளபதி பேரில் எவ்வளவோ பண்ணுறோம். ஒரு நூலகம் பண்ணலாமே. ஒரு ஹவுசிங் போர்ட் இருக்குது, ஹவுசிங் போர்ட்லேயே ஒரு குட்டியாக ஒரு ஸ்பேஸ் எடுத்து அங்கே இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நூலகம் ஃப்ரீயாக வந்து புத்தகம் எடுத்துகிட்டு போனால் லைப்ரரின்னு இதுதான் டைம், நோ ரெஸ்ட்ரிக்ஷன், வாங்க
புத்தகம் படிங்க, பிடிச்சிருந்தா எடுத்துகிட்டு கூட போயிடுங்க. பட் வாங்க, நெக்ஸ்ட் டேயும் நீங்கள் வருவீங்க, அடுத்த நாள் வருவீங்க. நீங்கள் பிரட்டி பார்க்குற 4 பக்கத்தில் அந்த 4வது பக்கத்துடைய கடைசி லைன் உங்கள் லைஃப்பை மாற்றலாம்ல. ஸோ அது மாதிரி இந்த புக்ஸ் தான் நிறைய மாற்றுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா நிறைய விஷயங்கள் சரியலாக இருந்தது. நானே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சரியலாக இருக்குது. ஆமாம் ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 நாள்லாம் நாம தானா அமைச்சர் ஆகிட்டோம். அதுவும் எல்லாம் அன்றைக்கெலாம் ரொம்ப டென்ஷன். நாள் நைட்டு மிட் நைட் இருக்கும். அப்போ தலைவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்னப்பா இருக்க, எப்படி இல்லை நல்லா இருக்கேன் கேட்டு, நான் உனக்கு ஒரு gift வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அப்போவே நமக்கு லைட்டாக கொஞ்சம் ஓகே, டிவியில் வேற விடாமல் போடுறாங்களா, இருந்தாலும் வேண்டாம் நீ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காத. எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல தான் ஏமாற்றம்னு ஒன்று வரும். எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏமாற்றம் ஜாலியாக இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. சரி அவரே சொல்லிட்டோம் என்னவா இருக்கும்ட்டோன்னா, இல்லைப்பா உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவேன், அதோடைய பெஸ்ட்டை கொடுப்பேன், அது மாதிரி இதையும் பண்ணு ராஜ் அப்படின்னாரு. ஷியோர் சார், ஐ வில் மீட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நான் வச்சுட்டேன். வச்ச அடுத்த நிமிஷம் சொல்லுது, ஒன்றும் இல்லை நாளைக்கு ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் அதையே திங்க் பண்ணீங்களா? ஆமாங்க, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி கேட்டேன், ஓகே, சபதெல்லாம் போட்டேன். வெற்றி தலைவரையை வருகன்னு நான் கூப்பிட்ருக்கேன், தர்மத்தாயின் தவ புதல்வரை வருகன்னு கூப்பிட்ருக்கேன், மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரே அப்படின்னு நான் அவங்கள கூப்பிடணும். ஒரு வாட்டி உட்காந்து நம்ம பேசும்போது சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணிவிடுவோம் அவரும் சொல்லியிருந்தேன். இவர் ஃபோனை வச்ச உடனே நான் ஃபங்க்ஷன் நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறோம் போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்மளை வந்து மினிஸ்டராக கொண்டு வந்தாங்கன்னா என்னெல்லாம் பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்து நிறைய ட்ரீம்ஸ். இன்னொரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர்லாம் அதை யோசிக்க முடியல. நமக்கு வேறு இந்த மைக்ரைன்லாம் வேறு இருக்கா, அதை விட்டுட்டு நல்லா பசியில் இருந்தேன். நல்லா சாப்பாடெலாம் போட்டு சாப்பிட்டுட்டு காலையில் அலாம் வச்சு ஏஞ்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேராக ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அங்கே போயிட்டு அனுப்பும்போது அப்புறம் ஒவ்வொரு அதிகாரியாக வந்து அந்த வணக்கம்லாம் வைப்பாங்கள்ல வச்சு, அப்புறம் எங்கே அந்த வண்டியில் ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கலாம் சொல்லி அந்த பேட்ரோல்லாம் போட்டு விஏபிஎஸ் கார்ட்லாம் வந்த பிறகு கேட்டேன், இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னப்போ தான், சார் உங்களுக்கு தெரியாதா யூஆர் இன் கேபினெட்னு ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொன்னார். அப்போ கூட சரி பரவாயில்ல, கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறை, நம்ப முடியாது போலீஸ் எப்பயுமே நம்ப கூட அப்படின்ட்டு. அப்புறம் நான் கார் கூட இல்லை, என் ஃப்ரெண்டு தான் ட்ராப் பண்ணார். என் கார்லாம் வீட்டில் விட்டுருந்தேன். நல்ல வேளை அங்கே நண்பர்கள் வந்தாங்க, பிரபு கீர்த்தனாலாம் வந்தாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்கள் காரில் நான் கொஞ்சம் வந்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டு உள்ளே போய் அங்கே போய் அந்த ஆன் ஸ்டேஜ் ஏறின பிறகு தான் அந்த சேர்லலாம் நேம்லாம் ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்துட்டு ஓகே நம்ம அரைவ் ஆகிட்டோம். பட் ஸ்டில் சரியல் தான். நெக்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து அதை அக்செப்ட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து சரியலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிப்போல, இதுதான் ப்ராப்ளம், அதுக்கு இது சொல்யூஷன். இடையில் இருக்க அந்த கேப் வந்து உங்களுக்கு தின்னாக ஆரம்பிக்கும்ல, அப்போ தான் நீங்கள் அதை ஓன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நிச்சயமா. ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏறி உங்கள் பேரை சொல்லி நீங்கள் பதவி ஏற்கும் பொழுது அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. அதில் நீங்களும் இருக்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக பெருமையாக இருந்தது அந்த டைமில் நீங்கள் அங்கே இருந்தது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் பெருந்தன்மையெல்லாம் சொல்ல, என் மைண்ட் வந்து மிச்ச பேர் மேலே இருந்தது. அவங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, இவங்களுக்கு சொல்லிடலாம், அவங்க மைண்ட் எப்படி இருக்கும், எல்லா எம்எல்ஏஸ்க்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது வந்து மைண்டில் அதை ஓடிட்டே இருந்தது. நான் எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை. நான் என் ஃபேமிலிக்கு சொல்லலை, நான் ஃபேமிலியை கூப்பிடல, என் ஃபேமிலிக்கு பாஸ் இல்லை, நான் பாஸ் டைப்னு கிடைக்கல, விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பிறகு தான் ஒரு ஆரத்தி எடுத்தாங்க. எஸ், அதை தான் நான் பேச வந்தேன் நான் ஆக்சுவலி. அவ்வளோதான் செலிப்ரேஷன். ஒரு 2 ரூபா இடத்துல வச்சு ஒரு ஆரத்தி எடுத்து குழந்தைங்கள்லாம் வந்து வழக்கம் போல் எகிரி குதிச்சு ஹக் பண்ணி, அவ்வளோதான் செலிப்ரேஷன். அப்புறம் நெய்பர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, ஏன் விட்டு போனீங்க, ஏன் ஒய்ஃபை கூப்பிட்டு போகல. நான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நான் யாருக்கும் எதுவுமே சொல்லலை. அப்புறம் அந்த டிவியில் அதெல்லாம் போட்டப்போ நான் பார்த்தேன், ஒவ்வொரு மினிஸ்டரும் அண்ணன் வந்து நிர்மல்குமார் அண்ணன் வந்து சிடிஆர் அண்ணன் அவர் பேர் சொல்லும் போது டக்குன்னு ஒரு ஃபேமிலியை காட்டுவாங்க, அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஆதவ் சார் பேர் சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபேமிலி ஒரு பையனை காட்டுவாங்க, அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி என்னை சொல்லும் போது அங்கே யாருமே இல்லை. அப்போ என்ன பண்ண கட் பண்ணி சிஎம்மை காட்டுறாங்க, தளபதியை காட்டுறாங்க. அவர் நம்ம பேர் சொன்னோன்னா பசங்களாம் அப்படி கத்துவாங்களே, உடனே அவர் ஒரு ஸ்மைல் பண்ணார். அவ்வளோதான், அந்த இடத்துல நம்ம வேறு என்ன பண்ண முடியும். இது வந்து ஒரு பக்கம் சரியலாக இருந்தாலும், இது வந்து ஒரு என்னதான் நம்ம முற்போக்காக இருந்தாலும் சில விஷயங்கள் காட்ஸ் பிளான் தாங்க, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லை. அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். ப்ராசஸ் என்ஜாய் பண்ணணும், கொடுத்த வேலையை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்ட் இருந்ததே தவிர, அது ரொம்ப தலைக்கு மேலே எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, நாம் வந்து இராணுவத்தால் அழிந்ததை விட ஆணவத்தால் அழிந்தது அதிகம். கண்டிப்பாக அது மட்டும் நம்மளுக்கு வந்துடவே கூடாது. நான் ஏன் அந்த எஸ்பெஷலி அந்த ஆரத்தி எடுக்கிற அந்த சீன் பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஐ திங்க் ஸோ இல்லையா? ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கிடச்சிருக்கு. 2.5 கோடி ரூபாய் அப்பார்ட்மெண்ட் கிட்ட பண்ணாது இல்லை, பட் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தோணுச்சு. நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குது,
நம் சாமானியர்கள்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு அது தோணுச்சு. ஆல் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படிதானம்மா. கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னாடி ஏறி வருவோம். பட் அந்த பொறுமை, நம்பிக்கை அது 2 மட்டும் இருந்துட்டா போதும். நீங்கள் சாய்பாபா கோவில் போனீங்கன்னா யாராவது அதை தான் பார்ப்பாங்க. நான் பார்த்த பெரும்பான்மை கோவில் அது 2 எழுதிருக்கும். பொறுமை, நம்பிக்கை அப்படின்னு எழுதிருக்கோம். நீங்கள் பொறுமையாக இருந்துட்டா போதும், கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்துட்டா போதும். நான் சொல்கிறது சாமி நம்பிக்கை கிடையாது, நான் சொல்கிறது உங்கள் மீதான நம்பிக்கை, அந்த ப்ராசஸ் மீதான அந்த நம்பிக்கை. நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருக்கீங்கன்னா அந்த இலக்குக்காக நீங்கள் காட்டக்கூடிய பொறுமை. அரசியலில் நிறைய பேர் கஷ்டப்படுறது அந்த பொறுமை இல்லாமல் தான் கஷ்டப்படுவாங்க. இந்த நம்பிக்கையை வைத்ததால தானே மக்கள் நம்ம மீது வைத்ததால இங்கே இருக்கிறோம். இந்த நம்பிக்கையை என் தலைவர் என் மீது வச்சதால நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். இந்த நம்பிக்கையை நான் என் மீது வைக்கலன்னா வேறு யார் வைப்பா? அதனால் அந்த பொறுமையும் நம்பிக்கை இருந்தாலே போதும், லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம். நான் இன்னும் அந்த டேலேருந்து வெளியில் வரல. அந்த கொஸ்டினை நான் முடிச்சிடுறேன். ஆரத்தி மட்டும் இல்லை நீங்கள் நீங்கள் வீடியோவில் ஆரத்தி மட்டும் தான் பார்த்தீங்க. அது முடிஞ்ச 5 நிமிஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் சண்டை போட்டது அது ஒவ்வொருத்தராக நெய்பர்ஸ்லாம் வந்து விஷ் பண்ண வந்துட்டு சூப்பர் சார், என்ன ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருக்கலாம், என்ன நீங்கள் அவங்களை மூட்டி விட்டு தெய்வமே உங்களால் என்ன பண்ண முடியுமோ சிறப்பாக பண்ணுறீங்க, கிளம்புங்க எல்லாரும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் நான் வந்து கேட்க வந்தது என்னென்னா, ஒரு ஃப்ரேம் இருந்தது. அதாவது ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, முதல்வர் சொல்லும் பொழுது நீங்கள் பின்னாடி இருந்து கைத்தட்டின அந்த ஃப்ரேம், நீங்கள் தான் அதில் பின்னாடி இருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்க என்ன அறியாமல் நான் அழுது எனக்குள்ளே இருந்த ஒரு குழந்தை வெளில வந்துட்டான். அடுத்த நொடி ஓகே நீ அமைச்சர் கண்ட்ரோல்னா அவனை நான் வந்து குழந்தைய உள்ளே அனுப்பிட்டேன். இருக்காதா? எவ்வளோ ஹர்டில்ஸுங்க, எவ்வளோ தடை, அது வார்த்தையால் சொல்லவே முடியாது. அந்த நொடி வந்து மேஜிக். நாங்கள் பட்ட துன்பங்கள், அவர் கடந்து வந்த அந்த கல்லடிகள், யாரும் இவ்வளோ கல்லடிகளும் சொல்லடிகளும் வாங்கியிருக்கவே முடியாது. எவ்வளோங்க பர்சனல் லைஃப் எடுத்து போட்டு கீழிகளையும் கிழிச்சாங்க. எவ்வளோங்க அவருடைய எதெல்லாம் பெரிய குணமோ அதையெல்லாம் நெகட்டிவ் பண்ணாங்க. இவ்வளவு அப்சர்விங் ஸ்கில்ஸோட, இவ்வளவு அமைதியான பொறுமையான ஒரு லீடரை சமீப காலத்தில் யாருமே பார்த்துருக்க முடியாது. எதிரியை கூட ரசிக்கக்கூடிய ஒரு லீடர். எத்தனையோ லீடர்ஸை பற்றி நாங்கள் பேசும்போது அந்த அவர் இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாருக்கும் போது கூட அந்த இடத்துல அவர் சொல்லுவார், நல்லா பேசுகிறார்ல அவர் அப்படிம்பார். அந்த சம்மந்தப்பட்ட மனிதர் எங்கள் தலைவரை காயப்படுத்தி கேவலமாக பேசியிருப்பார். பட் அவர் சொல்லுவார், அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொல்லுவார், நல்லா பேசியிருக்கார்ல அவர் அப்படிம்பார். அப்படிப்பட்ட ஒரு தாயுளம் கொண்ட ஒரு மனிதர் அதையெல்லாம் தாண்டி சொன்னதை செஞ்சிட்டார், ஜெயிச்சிட்டார். அந்த நொடி வந்து அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆனேன். பட் ஒய் நாட், அது ஆளால நம்மளுக்குள்ளே ஒளிந்திருந்த ஒரு குட்டி ஒரு அணில் வெளில வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்புறம் டக்குன்னு ஓகே கண்ட்ரோல் அப்படின்னு கம்பஸ் பண்ணிட்டேன். அது நான் மட்டும் கிடையாது, அது எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம எல்லாருக்குள்ளே இருந்த ஒரு மகிழ்ச்சி வந்து அப்படி சில அது டெம்ப்ளேட்டா மாறிச்சா பாத்தீங்களா நீங்க? எனக்கு இப்படி ஒரு நண்பன், என்னோட வெற்றிக்கு பின்னாடி இப்படி ஒருத்தர் இருப்பாரு, ஸோ அப்படி ஒருத்தர் சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட லைஃப் டைம் லட்சியம். எல்லார் லைஃப்லையும் அப்படி ஒருத்தங்க இருப்பாங்க. நாம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம சில சமயம் தப்பான இடத்துல நம்பிக்கை வச்சுருவோம். இவங்க நல்லா இருப்பாங்க, நல்லது பண்ணுவாங்க, நல்லது மட்டுமே பண்ணுவாங்க, தப்பாக நம்பிக்கை வச்சுருவோம். பட் நம்ம அந்த வைஸ் டிசிஷன் வந்து கொஞ்சம் அனுபவத்துலேயும் மெச்சூரிட்டிலையும் தான் வரும். அப்படி ஒரு நல்ல நண்பனை தேர்ந்தெடுத்தா போதும். இப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை நீங்களா சூஸ் பண்ணீங்க? என் அப்பா அம்மாவும் நான் சூஸ் பண்ணுறது வாய்த்தது, கடவுள் கொடுக்கறது. நாமளாக லைஃப்பில் சூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வந்து லவ் கிடையாது, ஃப்ரெண்டு தான். எக்ஸாக்ட்லி. நான் அடிக்கடி எங்கள் பசங்கிட்ட தான் கேட்பேன், யார் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் ஒவ்வொரு வயசில் மாறிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா அந்த ஒரு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம் சூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்ம வேவ் லென்த். நீ என்னுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம், நான் தோக்கணும்னு நீ நினச்சிடவே கூடாது. அவன் தான் ஃப்ரெண்ட். அப்படி ஒருத்தன் லைஃப்பில் வந்துட்டா போதும், அப்படி ஒருத்தர் லைஃப்பில் வந்துட்டா போதும். நீங்கள் யூ கேன் ஃப்ளை வித் கலர்ஸ். இப்போ ரீசெண்டாக பசங்களை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, யார் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா நீ தான்ப்பா அப்படின்றாங்க. ஓகே, அப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம், கேர் பண்ணலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், ஜட்ஜ் பண்ண மாட்டார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? நீங்களாக உங்கள் நிறை குறை தப்பு கூட சொல்லலாம். அப்போ அந்த ஜோனில் நம்மளை வச்சுருக்கிறாங்க. ஓகேடா, உன் ட்ரஸ்ட்டை நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன்னு அவனே அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்களா? அந்த பதவியேற்பு விழாக்கு அப்புறம் வந்துட்டு சிஎம் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னார், என்ன நடந்துச்சு? ஆமாம்மா, என்னன்னாலும் உள்ள பயங்கர பயம் இருக்கும். சார் மீதெல்லாம் மானாவரியாக நாங்களாம் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறோம். அவர் மனம் கோணக்கூடாது, அவர் கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவர் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நாங்கள். அங்கேருந்து அப்படியே கோட்டைக்கு போய் சைன் போட்ட பிறகு கோட்டைக்கு போகிறோம். ஸோ நாங்களும் கோட்டைக்கு வந்துட்டால், அதாவது தலைமைச் செயலகம் சிஎம்முடைய ரூம் வந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு நிரம்பி வழியுதுன்னா எல்லாருமே ஆஃபீஸர்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ், பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவங்க. ஆளுக்கு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து அந்த இடம் வந்து போட்டு கையாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம உங்களுக்கு தான் தெரியுமே, போற்றுதலுக்குரிய பொதுச்செயலர் எங்கள் அண்ணா ஆனந்தனை, ராஜமோகன் அண்ணா எங்கே இருக்கிற அப்படின்னாரு. இதோ வந்துட்டேன்ட்டு ஃபுல்லாக வந்து அவங்களையெல்லாம் செட் பண்ணி, அது வந்து அன்பு தான். பட் அது வந்து
அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க, ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஷிப்பாக இருக்கலாம், அது இவர் வந்து பல விஷயங்களை தாண்டி தானே அந்த இடத்துக்கு எக்ஸாக்ட்லி வந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த ஜெயிச்ச பிறகும் ஒரு வாரம் படாத பாடுபட்டாங்கல்ல, எக்ஸாக்ட்லி. அதனால எவ்வளோதாண்டா அடிப்பீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சுட்டு வந்த உடனே பார்க்கறதுக்காக வந்ததாக இருக்கும். ஸோ அந்த ஹோல் டே இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம், எவ்வளோ பேர் பார்த்தோம் அப்படின்ட்டு கணக்கே கிடையாது. எல்லாத்தையும் பார்த்து அவர் வந்து கேள்விப்பட்டேன் செக்ரட்டரியேட்குள்ளேயே வரவே முடியல, அவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் கொஞ்சம் சத்தம் கூட போட்டுட்டேன். அது வந்து உரிமையாக அவங்ககிட்ட சத்தம் போட்டுட்டு எல்லாரும் ஒரே நாளில் பார்க்க முடியாது, எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிடுவேன். ப்ராக்டிக்கலி சில விஷயங்கள் தான் பார்த்து அப்போ அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் அதுலேயே போயிடுச்சு. நல்ல நாளாக தான். அதாவது எப்படின்னா உங்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்பட போகுது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். ஸ்பெகுலேட்லாம் பண்ணாங்க. ஆமாம் ஆமாம், நிறைய ஸ்பெகுலேஷன் போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுதான் கொடுப்பாங்களா, அப்படிலாம் இருக்காது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை வந்து கல்வித்துறை, அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை. அந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னோடனே வி ஆர் வெரி ஹாப்பி. ஓகே, பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் ஸ்பெகுலேஷன் பண்ணி ராஜ்மோகன் ஆதி திராவிடர் நலத்துறைன்னு போட்டாங்க. எனக்கு வலிக்கல, நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. நான் அதை கடந்து போகணும்னு நினச்சி தான் அதை விட்டேன். இல்லை, எப்படி இது முன்முடிவா? நீங்கள் ஸ்பெகுலேஷன் பண்ணும்போது கூட இவர்னா இதுதான் அப்படின்னு எப்படி, ஏன் தலைவன் அப்படி கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால பட் ஓகே, அதுக்காக அது ஏடி வெல்ஃபேரும் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன். பட் ஐ நோ மை லீடர், ஐ நோ மை லீடர்ஷிப், ஐ நோ த வே ஹீ திங்ஸ். அவர் வந்து அவர் மைண்டுக்குள்ளார எப்போவுமே ஒரு பிளான் இருக்கும். அவர் வந்து இந்த மாஸ்டர் படத்தில் சொல்ல மாதிரி மேன் வித் தி பிளான் தான். அவர் பயங்கரமாக பிளான் போட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்போ தமிழ்நாடு வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நிறைய மாதிரி மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கு. ஸ்பீக்கராக வந்திருக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராக வந்திருக்கிறாங்க. பட் ஸ்கூல் எஜுகேஷனுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். இங்கே எஜுகேஷன் இஸ் தி ஃபவுண்டேஷன், கல்வி தான் எங்களின் படிக்கல். எஜுகேஷன் இஸ் தி பேசிக் ரூட் ஃபார் ப்ராக்ரஸ். வளர்ச்சிக்கு, வாழ்வு மாற்றத்திற்கு, வருங்காலத்திற்கு, நம்பிக்கைக்கு, எல்லாத்திற்குமான அடித்தளம் பள்ளிக்கல்வி தான். பள்ளிக்கல்வியை நீங்கள் 3ஆக பார்க்கலாம், ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன். ஆரம்ப கல்வியில் தான் அகரம் பழகணும், ஏபிசிடி எழுத தெரியும், லாங்குவேஜ். இடைநிலை கல்வியில் தான் ஒழுக்கம் பழகணும், டிசிப்ளின். இதுதான் கரிக்குலம், இது சயின்ஸு. இப்போ அமெரிக்கா ஸ்டெம்முக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடைநிலை கல்வி உயர்நிலை கல்விக்கு போகும்போது தான் அவங்கள உயர்கல்விக்கான தயார்படுத்துதல். இன்ஜினியர் மேக்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும், ஒரு லாங்குவேஜில் சிறப்பாக வரக்கூடிய குழந்தைகளை லாங்குவேஜ்லேயும், ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை காமர்ஸ்லேயும் அவங்கள தயார்படுத்த. இவ்வளோ தான் இந்த. ஆனால் இதுக்குள்ளார அந்த குழந்தைகளை நம்ம கொண்டு வந்து உருவாக்க விட்டுட்டோம்னா அது இந்த சமூகத்தினுடைய ஃபெயிலியர். இப்படிப்பட்ட பொறுப்பு மிக்க ஒரு துறை. ஒரு பக்கம் சாரே சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அவருடைய வாழ்க்கையும் சினிமாவும் வேறு வேறு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கலைத்துறை யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அவர் ரொம்ப வெளில காட்டிக்க மாட்டார், அவருக்கு தமிழ் பிடிக்கும். அவர் சாதாரண தமிழில் தான் பேசுவார், நல்ல தமிழ் பேசுகிறவங்கள ரசிப்பார். நான் தமிழ் சார்ந்த விஷயங்களில், தமிழ் இருமொழி கொள்கையாக இருக்கட்டும், தமிழருடைய உரிமையாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எனக்கு பர்சனலாக தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 108 சீட்டு ஜெயிச்சோன்னா 1 ஃபோன் கால் அவே யார்கிட்ட வேணால் அலையன்ஸ் கேட்டிருக்கலாம். அன்றைக்கி நைட்டே பதவி பிரமாணம் முடிஞ்சிடும். ஏன் இவ்வளோ போராட்டம்? மொழிப்பற்று, மண்பற்று. யார் வரணும், யார் மூலமாக வரணுங்கிறதுல தெளிவு, யார் கூட வரக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதி. எதிரி மனப்பான்மை அல்ல, இதுதான் என் கொள்கை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த தமிழ், இந்த திரைத்துறை, இந்த பள்ளிக்கல்வித்துறை, இதெல்லாம் தூக்கி என்கிட்ட கொடுத்தது வந்து அவருடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அதை காப்பாற்றிட்டா போதுங்கிறது தான். மீடியாவில் வந்தப்போலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மந்திரி ஆவேங்கிறத நம்பலை. ஏடி வெல்ஃபேரும் நான் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் உட்காந்துட்டு என்னுடைய வேலையை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல சர்ப்ரைஸ் தான் எனக்கு. நிச்சயமா. இப்போ இந்த துறை சம்மந்தமாக நீங்கள் பேசும்போது நான் கடந்து போகணும்னு நினைக்கிற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆனால் இன்னொரு விமர்சனமும் வந்தது, திரைத்துறையிலேருந்தே அந்த விமர்சனம் வந்தது. அவங்களுக்கு அனுபவம் இல்லை, எப்படி அதை வந்துட்டு கையாள்வாங்க திரு ராஜ்மோகன் அவர்கள் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத விஷால். எஸ், ஏன் அவர் பேர் சொல்ல மாட்டேங்க? சி, நத்திங் அகெயின்ஸ்ட் ஹிம். விஷாலுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், எனக்கு விஷாலை தெரியுமே. அவருடைய எத்தனையோ படங்களில் அவருடைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்து அவ்வளோ ரசித்து பார்த்துருக்குறோம். அப்புறம் சமூக விஷயங்கள்லாம் சக்ஸஸ் லாஸை விட்டுருங்க, அந்த ப்ராசஸ் பாருங்கள். எவ்வளோ இதுக்கு முன்னாடி போன தேர்தலெலாம் வந்து போராடினார். நடிகர் சங்கமாக இருக்கட்டும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் பல தடைகளை பார்த்து தான் இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கு. அவர் என்ன மீன் பண்ணார், இது மாதிரி சினிமாவுக்கு வந்து ராஜ்மோகனை போட்டிங்க, சினிமாவுக்கு ராஜ்மோகன் என்ன சம்மந்தம்னு அவர் கேட்டுட்டார்.
அவர் படத்துலேயே நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். அவருக்கு அது தெரியாது. அவர் நடித்த ஒரு படத்தில் நான் வந்து இதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குற ஒரு அரசு அதிகாரியாக நான் நடிச்சிருக்கேன். வீரமே வாகை சூடும்னு ஒரு நல்ல படம். அதில் நான் நடிச்சிருக்கிறேன். அது மாதிரி நான் ஒரு 8 படத்தில் குட்டி குட்டியாக குணச்சித்திர ரோல்லாம் நடிச்சிருக்கிறேன். விஜய் டிவியில் கணக்கான காலங்களில் நடிச்சிருக்கிறேன். பிடி வாத்தியார் நடிச்சிருக்கேன். எல்லாமே சின்ன சின்ன ரோல். பொதுவாக அவங்கெல்லாம் விளிம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய மனிதர்கள். அதாவது அந்த ஃபஸ்ட் சர்க்கிளில் இருக்கவங்க நாயகன் நாயகின்னு இருப்பாங்க. அந்த செகண்ட் சர்க்கிள் தேர்ட் சர்க்கிள்லாம் இருக்காங்க பாருங்கள். எங்களுக்கு சில சமயம் கேரவன் கூட கிடைக்காது. பெட்ஃபோர்ட் வண்டியெலாம் போய் ட்ரெஸ் மாற்றிருக்கேன் நான். பட் என்னன்னா ஏதாவது ஒரு ஆசை, இன்னும் நிறைய மக்களை போய் ரீச் பண்ணிடலாம். கணக்கணும் காலங்களில் பிடி வாத்தியார் நடித்தப்பெல்லாம் மற்ற டீச்சருக்கெல்லாம் கிளாஸ் ரூமில் ஷாட் எடுப்பாங்க. நான் பிடி வாத்தியார் மொட்டை வெயிலில் கொளுத்துற வெயிலில் கிரவுண்டில் தான் ஷாட் எடுப்பாங்க. போய் நடிப்பு என்னன்னா இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களை ரீச் பண்ணிடலாம். அப்போல்லாம் நான் உருப்போனா என்னை வந்து சார் பிடி சார் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து கை கொடுத்து ஹாப்பியாக இருக்கும். இந்த பேச்சு, இந்த கலை எல்லாமே மக்களை சென்று சேருவதற்கான ஒரு கருவியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ விஷால் சார் வந்து இதே கருவியை பயன்படுத்தி அவர் வேற ஒரு உயரத்தில் இருக்கிறார். அவருக்கு நான் இருக்கிறதே தெரியாது, என் எக்ஸிஸ்டன்ஸே தெரியாது. அதனால் அவர் அப்படி சொல்லிட்டார். ஒன் டே நிச்சயமாக ஒரு நாள் விஷால் அவர்களே பாராட்டும்படி நம்ம வேலை செஞ்சு காட்டுவோம், அவருடைய நம்பிக்கையும் ஜெயிப்போம். நான் இன்றைக்கி இப்படி சொன்னேன், ஆனால் ராஜமோகன் சார் அப்படி கிடையாது அப்படின்னு அவரே சொல்வாரான்னு தெரில. அப்படி சொல்வதற்கான வேலை என்னவோ அதை செஞ்சிடும். அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம். இப்போ ஆனால் திரைத்துறையிலேருந்து சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதை சொல்லும் போது தான் அதையும் நம்ம சொல்லி ஆகணும். நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க அதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம் அப்படின்னு. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து ரொம்ப தன்மையாக ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்களை நோக்கி வர கேள்விகளை வந்து நீங்கள் வந்து ரொம்ப தன்மையாக கரெக்டாக, அதே நேரம் வந்துட்டு யார் மனதும் நோகாதபடி ஹேண்டில் பண்ணுறீங்கிற ஒரு ஒரு போக்கு போயிட்டு இருக்குது. பார்த்துட்டு சேர்றது கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணி வந்து ஒரு வீட்டை கட்டலாம். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் ஒரு நேர்காணலாம் சம்டைம்ஸ் நான் பிளான் பண்ணி வருவேன். 10th ரிசல்ட் சொல்கிற அன்றைக்கி எனக்கு விடிய தூக்கமே வரல. நான் 10th எழுதுனா எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ, செம்ம டென்ஷன். அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேருடைய லைஃப் அது பார்த்து தன்மையாக அதில் போட்டிலாம் இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட், எந்த மாவட்டம் ஃபஸ்ட்டு, அதில் வந்து எந்த ஃப்ளாவும் வரக்கூடாது. ஒட்டுமொத்த உலகமும் அன்றைக்கி நம்மளை தான் பார்ப்போம். அதை கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி அன்றைக்கி காலையில் ஏஞ்சி அலாமுச்சு ஏஞ்சி குளித்து நாம் ரிசல்ட் பார்க்க போகிற மாதிரி அவ்வளோ திக் மூமெண்ட்டு தான். அப்படி நாம் கிளம்பி அந்த இடத்துல போய் நம்ம உட்காரும் போது ஏதாவது கொஸ்டின் தப்பாக ஆன்சர் சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? அப்போ நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணி போனேன். அங்கே போனால் நம்பாளுங்க நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு கேள்வி கூட கேட்கல. அடா பாதிங்களா, நாம் எக்ஸாம் எழுத போனால் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சிலபஸ் வர மாட்டேங்குன்னு பார்த்தா. பட் அவங்க கேட்டது என்னென்னா, அப்போ நம்ம மைண்ட் என்ன யோசிக்கும்? ஸ்டீரியோ டைப்பாக யோசிக்கும். இது மாதிரி 10th ஜெயிச்சவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நீங்கள் 10th எழுதுனப்போ எப்படி இருந்தது, இப்படி நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படி. அங்கே போனால் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த மாவட்டம் இவ்வளோ வாங்கியிருக்கு, ஏன் இந்த மாவட்டம் ஏன் இவ்வளோ வாங்கலை, இந்த நம்பர் என்ன, டேட்டா ட்ரிவனாக இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருந்தோம். தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறையை பற்றி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம ஒரு சமூக ஆர்வலர்னு அது சொல்ல தகுதி இருக்கா நமக்கு தெரில. பட் ஒரு சமூக ஆர்வத்தோடு நிறைய எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம். அப்போ அதெல்லாமே நமக்கு வந்து கை கொடுக்கும். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ திட்டமிட்டு ப்ரிப்பேர் பண்ணி போனாலுமே அது எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத கேள்வி கணைகள் வரும்போது மிகுந்த பொறுமையாக அதை நம்ம கொடுத்து செவி கொடுத்து அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம். உங்களுக்கு உள்ளே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போனோன்னே என்ன விஷயங்கள்லாம் டஃப்பாக இருந்தது? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு செங்கோட்டையன் சாரை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு புதுசு, எம்எல்ஏவாகவே புதுசு. அப்படிங்கிறப்ப என்ன வந்துட்டு கஷ்டமாக இருந்தது? அதாவது கிருத்தி, அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு இருக்குல்ல, அதை எழுதி நினைவு சரியாக இருக்கணும்னா 52 மெம்பர்ஸ் சைன் பண்ணாங்க. அவங்கள வந்து இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த 52 பேர் சைன் பண்ணாங்கல்ல, அவங்க தான் அமெரிக்கா உருவாக்குனாங்க, அமெரிக்க அரசியலமைப்பை. அந்த 52 பேருடைய ஆவரேஜ் வயசு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 30. தமிழர்களுடைய அந்த சங்க இலக்கியத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நாவாய் கட்டி கப்பற்படை கட்டி எல்லாரும் போனாங்க, அரசர்கள்லாம் போனாங்கல்ல. அந்த அரசர்களினுடைய ஆவரேஜ் வயசு பார்த்தீங்கன்னாலுமே அரௌண்டு 30 to 40 தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் 60 வயது 70 வயதில் தான் நீங்கள் அரசியலில் சாதிக்கணுங்கிறதெல்லாம் நாம்பளாக நமக்கு கற்பிக்கிற ஒரு பாடம். வயசுக்கும் சக்ஸஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. லிடிய நாதஸ்வரம்னு ஒரு குழந்தை, ஒரு பக்கம் ஒரு பியானோ, இன்னொரு பக்கம் இன்னொரு பியானோ, ஒரு பக்கம் ஜனகணமன, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய நேஷனல் அந்தம் அட் அ டைமில் வாசிட்டான் குழந்தை. அமெரிக்கா ஸ்டன் ஆயிடுச்சு, உலகமே. அதுவும் கரெக்டாக வாசிக்குது கூட. இப்போ என்னென்னா அவருடைய பேஸில் அவர் ஒரு விஷயத்தை கற்றுக்குவார். அப்போ அவருடைய ஏஜுக்கும் சக்ஸஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் யார், சச்சின் டெண்டுல்கர் யார், தோனி எப்போ சக்ஸஸ் ஆனார், கோலி எப்படி ஷைன் ஆனார். நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி தான் இங்கே சக்ஸஸுக்கும் ஏஜுக்கும் சம்மந்தம் கிடையாது.
செங்கோட்டையன் அண்ணன் சின்ன வயதில் சக்ஸஸ் பண்ணவர் தான். அந்த சக்ஸஸ் அவர் அப்படியே ரீட்டைன் பண்ணுறார், தக்க வைக்கிறார். நாங்களாம் ஒன்றா சாப்பிடும்போது நான் சாம்பார் முடித்து காரக்குழம்பு முடித்து ரசம் வந்து தயிர் வர்றதுக்குள்ளார அவர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்து அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருப்பார். அதுக்குள்ளே இதை முடிச்சிடறேன்னு வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பார். அப்போ அதுதான் நம்முடைய ப்ரையாரிட்டி. நம்ம கேபினெட்டில் ஆரம்பத்தில் எல்லாருமே என்ன நினச்சாங்க, ரொம்ப சின்னவங்க புது பசங்க எப்படி சமாளிப்பாங்க. நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்சர் ஒன்று தான், இவங்க எல்லாருமே குயிக் லேர்னர்ஸ். அப்படி கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்களா அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய கனவுகளோடு இருக்காங்களா அதை வந்து எப்படி எளிமையாக எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணிவிடுவாங்க. இவங்க குயிக் லேர்னர்ஸாக இருந்ததால தான் எலெக்ஷனில் இன்னும் ஜெயிச்சிருக்கிறாங்க. நேற்று தொடங்கி இன்றைக்கி வந்து அப்படியே கேபினெட்டில் உட்காரல, உயிரை பணையம் வச்சு கேம்பெயின் பண்ணாங்க. நான் பாலிடிக்ஸ் பேசலை. ஒரு சிஸ்டர் வந்து 9 month ஃபுல் டேர்ம் ப்ரெக்னன்சியில் வந்து பரப்புரையில் மைக்க பிடிச்சி நிற்குது அந்த பொண்ணு. யார் நிற்பா? அந்த 9th monthலாம் திக் மூமெண்ட்டு தான். எப்போ என்ன ஆகும் தெரியாது, எல்லாருமே ஒரு டென்ஷனில் இருப்போம். அந்த ஜீப்பில் நான் போயிருக்கேன், ஓப்பன் ஜீப்பில். அது லேஸாக பிரேக் பண்ணும்போது முன்னாடி வந்து இடிக்கும், எனக்கே வலிக்கும். நான் திரும்ப தான் யோசித்தேன், இந்த பொண்ணு எப்படி பண்ணுச்சு. அப்போ பல்லவி சாதாரண ஆள் கிடையாது, அது ஷீ இஸ் ரெடி. அந்த கன்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது 100%. அப்போ இவங்களை யங்ஸ்டர் நீங்கள் நினைப்பீங்களா? இந்த கன்வென்ஷன் எவ்வளோ யங் ஏஜில் வருது பாருங்கள். அப்போது இது ஒரு பிரேவ் ஆர்ட். கமலின்னு ஒரு சிஸ்டருங்க, குழந்தை பிறந்த 3 மாதத்தில் பரப்புரைக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 மாதத்தில் ஃபீடில் இருக்கும் குழந்தை, தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தை அழும்போதெல்லாம் முந்தானையை விலக்கி தாய்ப்பால் கொடுக்கணும். எப்படி கொடுத்துருப்பாங்க? கொடுத்து போச்சு, கொடுத்து வந்து ஜெயிச்சிட்டாங்க இன்றைக்கி. அப்போ இவங்கள வயசு காரணம் காட்டி நீங்கள் சிறுசாக பார்க்காதீங்க. இவங்க குயிக்காக லேர்ன் பண்ணிப்பாங்க, ஃபாஸ்ட்டாக அடாப்ட் ஆகிப்பாங்க. நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் இவங்க செய்ய தான் போகிறாங்க. இப்போ பார்த்தோம் நேற்றுக்கு ஸ்வீடனில் அந்த அம்மா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வந்து 3 மாத குழந்தையோட வந்து அட்டன் பண்ணிச்சு. உலகம் முழுக்க இதை காமனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாம் தான் இன்னும் வயசை வச்சு ஒருத்தங்களை சிறுசாக பார்க்குறது, ஜெண்டர் வச்சு குழந்தைய அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்ததை வச்சு கூட கொஞ்சம் ட்ரால் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பார்வையை தான் மாற்றணுமே தவிர, இப்போ ஒரு குழந்தையோட வர தாய்க்கு நம்ம தர வேண்டியது என்ன தெரியுமா? அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் தாய்ப்பால் தருவதற்குமான ஒரு பாதுகாப்பான அட்மாஸ்பியராக ஒர்க் ஸ்பேஸை மாற்றணும். இல்லை, அந்த ட்ரால் எங்கேருந்து வருதுங்கிறது தான் இப்போ வந்துட்டு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. முற்போக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்படி ஒரு ட்ரால் வர்றது தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த பார்வையை தான் அவங்க மாற்றிக்கணும். நான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன், என்னுடைய சிஸ்டர் அந்த இடத்துல வராங்க, அவங்க குழந்தைக்கு பால் தராங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம என்ஷூர் பண்ணணும். இது கூட்டு பொறுப்பு, அதுதான் நம்ம பண்ணணும். நிச்சயமா. The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold. Max Gold Cash for Gold. Call 044 4545 4545. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.